ஆஹா, பார்க்கவே சூப்பரா இருக்கே. நம்மளும் இன்னைக்கு ஒரு சப்பாத்தியை போட்டுற வேண்டியதா. எப்படியாச்சும் சமைச்சு எல்லாத்துக்கிட்ட நல்ல பேர் வாங்க. மாவு பிசைஞ்சுக்கலாம். எப்படி மாவு பிசைறதுன்னு எனக்கு தெரியாது. சும்மா நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிக்கினே தேய்ச்சிக்கிட்டே சமைக்க வேண்டியதா. ஆஹா, தண்ணி எச்சா போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? சரி, இன்னும் கொஞ்சம் மாவை போட்டு பிசைஞ்சு பார்ப்போம். என்னது இது பிசுன மாதிரி ஒட்டிட்டு வரவே மாட்டேது. மூஞ்சி கை கால் எல்லாம் நாரிடுச்சே. பரவாயில்ல, நம்மளும் தேய்க்கிற ஸ்டேஜ் அளவுக்கு வந்துட்டோம். நம்மளும் ஒரு மாஸ்டர் சிஸ்டம் போலயே. இன்னைக்கு நம்ம சுடுற சப்பாத்தியில ஃபேமிலியில இருக்க எல்லா மெம்பர்ஸும் ஆடி அசந்து போயிடணும். என்ன சப்பாத்தி வட்டமாவே வரமாட்டேது. ஒரு மாதிரி கோணல் மானல இழுத்துட்டு போகுது. சரி, தோசைக்கல்ல போட்டு எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். வாங்க போடுவோம். நம்ம அதெல்லாம் போயிட்டு இருந்தது எங்கேயோ கருகிற வாட அடிக்குது. அடப்பாவிகளா, நம்ம வீட்டுல தானா சப்பாத்தி வேற கருகுது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. கிச்சனே பார்க்க நாரிடுச்சு. எப்படியாச்சும் சமைச்சு கொண்டு போய் நம்ம அப்பா கையில சேர்ப்போம். அப்பாடா, ஒரு வழியா நாம செஞ்ச அழகான சுந்தர சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதை ஃபர்ஸ்ட் நம்ம கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க. சூப்பர் சப்பாத்தி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சத்தியமா சொல்றமா, இப்படி ஒரு சப்பாத்திய வாங்கலன்னா சாப்பிட்டதே கிடையாது. அப்படியா? அவ்வளோ நல்லா சமைச்சுன்னா என்ன? சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. நைட்டு வர போய் பிரியாணி செய்ய வேண்டியது இருக்கு.